விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் அம்மார். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு என்னுடைய பேர் சிவசுப்பிரமணியன். நான் இஸ்லாத்துக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகிறது. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ இன்னைக்கு தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி, ஒரு இமேஜினரி ஸ்டோரி நம்ம எடுத்துப்போம். ஸோ ஒரு பாதுகாவலர் இருக்காருன்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஒரு கேட் கீப்பர் இருக்காங்க, இல்லை ஒரு கார்டு இருக்காங்க. நம்ம எடுத்துப்போம். 2 கதவை அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கதவு உயிர் கொடுக்கும், இன்னொரு கதவு அழிவை தரும், ஸோ மரணத்தை தரும். ஸோ அந்த 2 கதவையும் அந்த பாதுகாவலர் பாதுகாத்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட வேலை என்னன்னா ஸோ வரவங்களை எந்த கதவுக்கு அனுப்பணும், ஸோ அந்த உயிர் கொடுக்கக்கூடிய கதவுக்கு அனுப்பணுமா, இல்லை மரணத்தை தரக்கூடிய கதவுக்கு அனுப்பணுமான்னு சொல்லிட்டு பண்றதுக்காக அந்த பாதுகாவலர் இருக்காரு. ஸோ அவரோட ஒர்க் என்னன்னா ஸோ கரெக்டாக அனுப்பிடணும். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் மரணத்தை விளைவிக்கக்கூடிய இதுவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அவருக்கு எந்தவித ஓய்வும் கிடையாது. ஸோ எந்தவித தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு 1000க்கும் மேலே அவர் ஒர்க் பண்ணிட்டு 1000 தடவைக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்போ அது யார், அவர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அது நம்ம இறைவன் இறைவனோட படைப்பில் ஒன்று. அது எபிக்லோட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. எபிக்லோட்டிஸ்ன்னு என்னன்னு சொல்கிறோம்னா, நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் நினச்சி பாருங்க, நம்ம ஒரு அதிசயம் இறைவன் படைத்த நிறைய இதுல இது ஒரு மெயினான அதிசயம். இது என்னன்னா நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம தொண்டையில பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 குழாய்கள் இருக்கு. ஸோ உணவு குழாயின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று சுவாச குழாய் இருக்கும். ஸோ நம்ம சுவாசிக்கிறது எல்லாமே அந்த குழாயில் தான் போகும். ஸோ உணவு குழாயும் சுவாச குழாயும் தொண்டையில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் ஒவ்வொரு மனிதரும் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ ஸோ டெய்லி நம்ம பண்ணுறதான், நம்ம சாப்பிடுவோம், ப்ளஸ் சுவாசிக்கிறோம், தண்ணீர் குடிக்கிறோம், பேசுகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய் வழியாக தான் நம்ம பண்ணுறோம். என்னைக்காவது யோசிச்சிருக்குமா, எப்படி நான் பேசிகிட்டு இருக்கும் போதே என்னால் தண்ணி குடிப்பேன், முடிச்ச உடனே பேசுவேன், சாப்பிடுவேன், பேசுவேன். நம்ம சகஜமாக இயல்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேக்ரவுண்டில் எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது நம்ம இதுவரையும் நிறைய பேர் சிந்திக்கிறதில்ல. சில பேர் சிந்திப்பாங்க, அது ஃபர்தராக அனலைஸ் பண்ணுறதில்ல. சில பேர் அதை ஃபர்தராக அனலைஸ் பண்ணி இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இறைவன் படைத்த இதுலேயே இது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு முக்கியமான ப்ராசஸ் பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்கு. இது எவ்வளோ பெரிய அற்புதம்னு சொல்லிட்டு மிக சொற்பமான மனிதர்கள் தான் பார்க்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு 2 குழாய் இருக்குது, சுவாச குழாய் அண்டு உணவு குழாய்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய நமக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து, இந்த சாப்பிட்ற எல்லாமே நம்ம எப்படி எடுத்துப்போம்னு பார்த்தோம்னா, வாய் வழியாக தான் நம்ம உள்ளே போகும். ஸோ இந்த 2 குழாய் என்ன பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு 2 குழாய் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுவாச குழாய், ட்ரக்கியன்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கிறது நம்மளுக்கு பார்த்தோம்னா உணவு குழாய், எஸ்போகஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 குழாய் மூலியமாக தான் நம்மளுக்கு நம்மளுடைய சுவாசிக்கிற காற்றும் ப்ளஸ் நம்ம உட்கொள்கிற உணவுமே நம்மளுக்கு உள்ளே போகும். இப்போ நம்ம நிறைய டைம் நம்மளுக்கு யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா, ஸோ நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு புறை ஏறும். ஸோ அந்த டைம்லலாம் என்ன நடக்குதுன்னா, ஸோ ஆக்சுவலி இந்த 2 குழாயுமே அதோட இன்டென்ஷன் வழி, அந்த அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிற அந்த வழி தான். ஸோ உணவு குழாயில உணவு மட்டும் தான் போகணும், சுவாச குழாயில காற்று உள்ள போகணும். இதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட போகும்போது இந்த எபிக்லோட்டஸ்ன்னு சொன்னோம் பாத்தீங்களா? ஸோ நான் முன்னாடி ஒரு கதை சொல்லியிருந்தேன். ஒரு பாதுகாவலர் இருப்பாரு. அந்த பாதுகாவலர் 2
கதவை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ கரெக்டா வரக்கூடிய ஆட்களை வந்து எந்த கதவுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு கரெக்டா அவர் தான் பிரிச்சு விடணும். ஸோ அவர் ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் வந்து அது வந்து மரணத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னது. ஸோ அந்த பாதுகாவலர் வேற யாரும் இல்லை, அது வந்து இந்த எபிக்ளோட்டஸ்ன்னு சொல்ற ஒரு சின்ன ஒரு சதை துண்டு. இது வந்து நம்ம இறைவன் படைத்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்துல, மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதத்துல இது ஒண்ணு. ஸோ இந்த எபிக்ளோட்டஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, உணவு நம்ம வாய்க்குள்ள போகும்போது இந்த எபிக்ளோட்டஸ் என்ன பண்ணும்னா காற்று குழாயை வந்து அடைச்சிரும். ஸோ உணவு உள்ள வருது. ஸோ அந்த உணவு வந்து உணவு வந்து இந்த சுவாச குழாய்க்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடும் போது இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதான் எபிக்ளோட்டஸ்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சதைத்தொண்டு, இந்த சதைத்தொண்டு என்ன ஆகும்னா, நம்ம உணவு உட்கொள்ளும் போது இந்த சதைத்தொண்டு வந்து இந்த காற்று குழாயை மூடும் போது என்ன ஆகும்னா, இந்த நம்ம உணவு எடுத்துக்கூடிய உணவு வந்து டைரக்டா வந்து ஃபுட்பாத் உணவு குழாய்க்குள்ள போயிடும். அதே மாதிரி நம்ம வந்து சுவாசிக்கிறோம். ஸோ மூக்கு வழியா நம்ம சுவாசிக்கிறோமோ இல்லை வாயு வழியா சுவாசிக்கிறோமோ, அப்ப என்ன ஆகும்னா இந்த எபிக்ளோட்டஸ் வந்து அந்த சதை வந்து ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நம்ம இன்ஹேல் பண்ற அந்த காத்து வந்து நம்மளுடைய சுவாச குழாய்க்குள்ள போகும். இதே நேரத்துல நம்ம பேசும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, எப்படி நம்ம பேசுறோம்னா ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு அந்த எப்படி சொல்லுவோம்னா காற்றோட ஒரு ஃப்ரீக்வன்சியில நம்ம வந்து பேசுற மாதிரி இருக்கும். அப்ப வந்து நம்ம பேசுறதுக்கு ஏத்த மாதிரி இந்த எபிக்ளோட்டஸ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருது, அந்த வேலையும் பார்த்துக்கும். ஸோ உணவு எடுத்துக்கிறது, ஆக்சிஜன் எடுத்துக்கிறது, பிளஸ் நம்ம பேசுறது, இந்த மூணுத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றது எதுன்னு பார்த்தோம்னா இந்த எபிக்ளோட்டஸ் தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய மிராக்கல், அதிசயம்னு நம்ம சொல்லலாம். இறைவன் இது திருக்குறான்ல இதை பத்தி நம்மளுக்கு சொல்றான். எந்த அத்தியாயம்னா 82வது அத்தியாயம் 7வது வசனத்துல வந்து இறைவன் சொல்றான். என்ன சொல்றான்னா, அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செவ்வையாக்கினான். ஸோ அல்லாஹ் வந்து ஹியூமன் பாடியை வந்து பெர்ஃபெக்டா வந்து படைத்திருப்பதனாலதான் வந்து நம்மளால வந்து எண்ணற்ற செயல்கள் நம்மளால செய்ய முடியுது. இப்ப நினைச்சு பாருங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸை வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து லேசாக்கி கொடுத்துருக்கான். இந்த ப்ராசஸ் வந்து லேசாக்காம இல்லாம, ஆட்டோமேட்டிக்கா இல்லாம ஒரு மேனுவல், ஸோ நம்மளா வந்து மேனுவலா பண்ற மாதிரி இருந்தோம்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஸோ வந்து நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட மைண்டை வந்து இதுலேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் பேசும்போது எனக்கு என்ன ஆகணும், அந்த சதத்துண்டு வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும். நான் சாப்பிட போகிறேன். ஸோ அப்போ சாப்பிட போகும்போது என்ன பண்ணணும், நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த சதத்துண்டு வந்து நீ க்ளோஸ் பண்ணிக்கோ, க்ளோஸ் பண்ணாதான் என்னால் வந்து முழுங்க முடியும். இல்லை நான் சுவாசிக்க போகிறேன், இப்போ நீ வந்து ஓப்பன் பண்ணு, நான் வந்து சுவாசிக்க போகிறேன், உள்ளே இருக்கிற காற்று எல்லாமே எனக்கு இந்த உள்ளே போகணும்னு சொல்லிட்டு இறைவன் லேசாக்கி வைக்காம இருந்திருந்தானா இது எவ்வளோ பெரிய கஷ்டமா நம்மளுக்கு இருந்திருக்கும். நினைச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு முழுசா ஒரு 30 வயசு 40 வயசுல நம்மளுக்கு வந்து நம்மளால வந்து ஒரு ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாமே. இந்த மேனுவல் திங் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு, ஒரு பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து இறைவன் லேசாக்காம ஆட்டோமேட்டிக்கா இல்லாம மேனுவலா வச்சிருந்தானா அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அவங்களே அறியாம அவங்க எப்படி வந்து மேனுவலா பண்ணிருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. ஸோ இறைவன் வந்து மனிதனுக்கு எல்லாத்தையுமே இதை லேசாக்கி வைத்திருக்கான். இறைவன் இன்னொரு இடத்துல வந்து திருக்குறான்ல சொல்றான். ஸோ 14வது அத்தியாயம் 34வது வசனத்துல இறைவன் என்ன சொல்றான்னா, அல்லாவின் அருட்கொடைகளை நீங்கள் காண்பிப்பீர்களாயின் அவற்றை நீங்கள் எண்ணி முடியாது. நிச்சயமாக மனிதன் மிக்க அநியாயக்காரனாகவும் மிக்க நன்றி கெட்டவனாகவுமே இருக்கின்றான். ஸோ அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இறைவன் என்ன சொல்றான்னா, நான் கொடுத்த அருட்கொடைகள் உங்களுக்கு எண்ணற்றது. நீங்க என்னன்னா உங்களால எண்ணவே முடியாது. ஸோ இவ்வளோ அருட்கொடைகளை நான் கொடுத்துருக்கேன். மனிதன் சிந்திக்க வேண்டாமா? இப்ப இருக்கிற மனிதன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் வந்து இறைவனே சொல்றான், மனிதன் நன்றி கேட்டவங்க. நான் இவ்வளோ அருட்கொடைகளை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேனே, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுக்குள்ளேயே வந்து நாங்க இவ்வளோ அற்புதத்தை கொடுத்துருக்கோம், எனக்கு நீங்க நன்றி செலுத்த மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து மனிதர்கள்ட்ட கேட்கிறான். ஸோ இறைவன் இதே இடத்துல இறைவன் வந்து திருக்குறான்ல இன்னொரு இடத்துல என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஸோ அத்தியாயம் 51 வசனம் 21, உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா?
ஸோ இறைவன் வந்து பல அத்தாட்சிகளை வந்து மனிதர்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றான். ஸோ அது வந்து நீங்க வந்து உலகத்திலேயோ விண்ணுலகத்திலேயோ நீங்க வந்து பார்க்க தேவையில்ல, உங்களுக்குள்ளேயே வந்து நான் உங்களுக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை கொடுத்துருக்கேன், அதை நீங்க சிந்திக்க வேண்டாமா? ஸோ எப்படி வந்து நம்ம உணவு மற்றும் அந்த ஆக்சிஜன் காற்று வந்து எப்படி நமக்குள்ள வந்து நம்ம போகுது, எப்படி கரெக்டான உறுப்புகளுக்கு போகுது, ஸோ நம்மளுடைய கிட்னி வந்து எப்படி வந்து இவ்வளோ பிளட்ஸை வந்து நம்மளுக்கு வந்து செப்பரேட் பண்ணுது, ஹார்ட்ஸ் வந்து எப்படி வந்து இந்த பிளட்டை வந்து எல்லா இடத்துக்குமே நம்மளுக்கு வந்து கொண்டு போகுது. ஸோ ஒரு உறுப்புமே வந்து ஒரு அருட்கொடைன்னு சொல்லிட்டு நமக்கு இதுல இருந்து நிறைய தெரியுது. ஸோ ஒரு ஹதீஸ்லயும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸோ நபி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ மனிதர்களுக்கு இரண்டு அருட்கொடைகள் வந்து இறைவன் கொடுத்திருக்காங்க. அது ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா வந்து நல்ல ஆரோக்கியம், மற்றொன்று என்னன்னு பார்த்தோம்னா நல்ல தூக்கம். இதுல ஆரோக்கியம்னு சொல்லிட்டு நம்மளோட நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன ஆரோக்கியம்னா ஜஸ்ட் வந்து நோய் நொடி எதுவுமே இல்லாம எனக்கு வந்து எந்த நோயுமே இல்லை, நான் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கேன், ஹெல்த்தியா இருக்கேன், அது மட்டும் ஹெல்த்தும் கிடையாது. அது மட்டும் தான் ஹெல்த்துன்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உழைக்கக்கூடிய, உங்களுக்கு வந்து லங்ஸை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த உணவையும் காற்றையும் வந்து பிரித்து அந்த எபிக்ளோட்டஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு அறுக்குடை தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்த்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமா வந்து அற்கொடைகளை வந்து இறைவன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கின்றான். ஸோ அதை வந்து நம்ம தெரிந்து அதை வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய மனிதர்களாக நம்மளும் இருக்கணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து என்னைக்காவது நம்ம தண்ணி குடித்தோம்னா அது இறைவனுக்கு வந்து நன்றி சொல்லணும். எப்படி வந்து நான் தண்ணியை வந்து நான் வந்து இறைவனுடைய அருளால இறைவன் எனக்கு லேசாக்கி வைத்ததுனால நான் எப்படி வந்து தண்ணியை வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம நான் குடித்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய மனிதர்களுக்கு பார்த்தோம்னா வந்து இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ தொண்டையில ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணி இல்லை ஒழுங்கா ப்ராப்பர் இல்லாததுனால ஸோ அவங்க வந்து வெளியே வந்து பைப் எடுத்து வச்சு சுவாசிக்கிறதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சாப்பாடு வந்து சாப்பிட முடியாம எப்பயுமே வந்து ஸோ அந்த டியூப் ஏற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய மக்கள்கள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமே தவிர்த்து இல்லை இறைவன் வந்து எனக்கு எப்படி இவ்வளோ லேசாக்கி வச்சிருந்தான், அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த டியூப் போட்டு உணவு எடுக்கிறவங்க, ஸோ அந்த காற்றை சுவாசிக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது நம்மளால நினைச்ச கூட பார்க்க முடியாது. ஸோ நம்ம இதுவரையுமே வந்து என்னன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. தெரிஞ்சுதானே தெரியும் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு இறைவன் வந்து நம்மளுக்கு எவ்வளவு லேசாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அல்லாஹ் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து திருக்குரான், இந்த திருக்குரான்ல வந்து இறைவன் சொல்லியிருக்கிறான். ஸோ உங்களுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து அன்பளிப்பாக வழங்கப்படும். வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.